காயங்கள் குணமாகிய புனித பார்பராவை பார்த்து அவங்க தந்தையும் நிர்வாக அதிகாரியும் ஆச்சரியமடைந்தனர். அதனால் மேலும் ஆத்திரமடைந்து புனித பார்பராவை தூணில் கட்டி கம்பால் அடித்தனர். புனித பார்பரா தனது நம்பிக்கையில் தொடர்ந்து நிலைத்திருக்க கடவுள் சக்தி அளித்தார். புனித பார்பராவின் மன உறுதியை பார்த்த அந்த அதிகாரி பொதுமக்கள் முன்னிலையில் வைத்து துன்புறுத்துமாறு கட்டளையிட்டார். அதுபோல புனித பார்பராவை தெருக்களில் இழுத்துச் சென்று மக்கள் முன்னிலையில் துன்புறுத்தினர். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிறிஸ்தவ பெண் ஜூலியானா புனித பார்பராவை அடித்து துன்புறுத்துவதை பார்த்து இரக்கப்பட்டு அந்த வீரர்களிடம் போய் அடிப்பதை நிறுத்துமாறு சத்தமாக கூறினார். அதை பார்த்த அந்த நிர்வாக அதிகாரி அவங்களையும் சேர்த்து கட்டி போட்டு அடிக்குமாறு ஆணையிட்டார். அதன்படியே புனித பார்பராவுடன் ஜூலியானாவையும் சேர்த்து தூணில் கட்டி அடிக்க தொடங்கினர். இதை பார்க்கும் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ நம்பிக்கையை கைவிட வேண்டும் என்று அந்த அதிகாரி கூறினார். இருவரையும் தொடர்ந்து அடித்தனர். அவர்களுடைய உடலில் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் இரு பெண்களும் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தனர். இதை பார்த்த அந்த அதிகாரி இருவருடைய ஆடைகளையும் களைந்து அவமானப்படுத்துமாறு ஆணையிட்டார். வீரர்கள் இரு பெண்களின் மன உறுதியை பார்த்து இவர்களின் கடவுள் உண்மையான தெய்வம் என்று எண்ணத் தொடங்கினர். இருந்தாலும் அதிகாரியின் கட்டளைப்படி இரு பெண்களின் ஆடைகளை களைய முற்பட்ட போது மேகம் வந்து அவர்களை மறைத்தது. மீண்டும் அவர்கள் ஆடையுடன் காணப்பட்டனர். அதன் பின்னர் இரு பெண்களையும் தீயிட்டு கொளுத்துமாறு அந்த அதிகாரி ஆணையிட்டார். அவர்களை சுற்றி விறகுகளை அடுக்கி எரிக்க நெருப்பு பந்தத்தை கொண்டு வந்தனர். விறகின் அருகில் நெருப்பை கொண்டு சென்ற போது அது அணைந்து விட்டது. மீண்டும் பலமுறை விறகை பற்ற வைக்க முயன்ற போது நெருப்பு அணைந்து விட்டது. இதை பார்த்த அந்த அதிகாரி அவர்களை விட்டுவிடலாம் என்று தீர்மானித்தார். ஆனால் புனித பார்பராவின் தந்தை அந்த அதிகாரியிடம் இவர்களை தண்டிக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அனுமதி கேட்டார். அவர் அனுமதி கொடுத்ததும் இரு பெண்களையும் மண்டியிடச் செய்து வாளால் வெட்டினார். ஆனால் காயங்கள் குணமாகிய புனித பார்பராவை பார்த்து அவங்க தந்தையும் நிர்வாக அதிகாரியும் ஆச்சரியமடைந்தனர். அதனால் மேலும் ஆத்திரமடைந்து புனித பார்பராவை தூணில் கட்டி கம்பால் அடித்தனர். புனித பார்பரா தனது நம்பிக்கையில் தொடர்ந்து நிலைத்திருக்க கடவுள் சக்தி அளித்தார். புனித பார்பராவின் மன உறுதியை பார்த்த அந்த அதிகாரி பொதுமக்கள் முன்னிலையில் வைத்து துன்புறுத்துமாறு கட்டளையிட்டார். அதுபோல புனித பார்பரா